Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவ சமூகத்திலே கூடி கர்த்தருடைய முகத்தை தேட தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God wholeheartedly for the grace that the Lord has rendered to come to His presence to meditate His word. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். How good is our God. இம்மட்டும் வழிநடத்தி வந்தார். The Lord has led us so far. இம்மட்டும் தாங்கி வந்தார். The Lord has carried us so far. அவருடைய கிருபை பெரியது. His grace is great. இன்றைக்கும் நம்மோடு பேசுவதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். Even today the Lord is ready to speak with us. இன்றைக்கு நம்மோடு இடைபடும்படி ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Holy Spirit that He may minister with us today. Thank you, Lord. என் ஆத்துமனே சமைப்பரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, இன்னும் உம்மை கேட்டு சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே, இன்னும் உம்மை கேட்டு சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசு பேசு ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த மீட்பரை கீழ்ப்படிவோ தமாத்துமாவை தேற்றும் இட அடியேனும் பெற அருள்வி அப்பனே விண்ணப்பம் கேட்டிடு அடியேனும் பெற அருள்வி அப்பனே விண்ணப்பம் கேட்டிடு. பேசு பேசு ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆண்டவரே பேசும் அப்பா. Lord, speak with us, Lord. நாங்கள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். Lord, we are prepared to hear to you, Lord. நலமானது எங்களுக்கு போதித்து உம்முடைய நித்திய வழியில் எங்களை நடத்தும். Teach us that is good to us and lead us in your path of eternity. உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். Lord, reveal your truth to us. உம்முடைய இரக்கங்களிலே எங்களை நடத்தும். Lord, lead us in your mercies. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நாம் மீண்டும் நீதிமொழிகளின் தியானத்தை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் அளித்த கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to meditate from the book of Proverbs this morning. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நாளிலே நாம் 84வது தியானத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். So by the grace of God we are entering into 84th devotion today. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனையை தந்து
தேவன் தம்முடைய கிருபைகளால் தேவன் நம்மை தயவோடு நடத்தி வந்திருக்கிறார். The Lord is continuously giving us His good counsel and leading in His merciful ways. அவருக்கே எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் நான் தேவனுக்கு மாத்திரம் நான் செலுத்துகிறேன். I give all glory, honor and praise to God alone. ஒவ்வொரு நாளும் தியானத்தை ஆயத்தம் பண்ணுவதும் அதை பேசுவதும் உண்மையாகவே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்திருக்கு. It is really a great challenge to prepare every day's devotion and speak on that. அநேக வேளையில் என்ன பேச வேண்டும் எப்படி விளக்க வேண்டும் என்று தெரியாத வேளையில் ஆவியானவர் தயவாய் இறங்கி வேண்டிய நல்ல ஆலோசனையை தந்து தேவன் ஒவ்வொரு முறையும் நடத்தி வந்த ஆச்சரியமான வழிகளை எண்ணி நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். Many times when I don't know what to preach, what to meditate, the Lord is actually rendering all the grace and mercies, and the Lord is revealing great many truths. I thank God for all that revelation. மட்டளித்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank God for the grace that the Lord has rendered so far. நீங்களும் சோர்ந்து போகாம தொடர்ந்து இதுல பங்கெடுக்கிறீங்க. And you are also not discouraged, but you are taking part in with much encouragement. நீங்கள் அநேகர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி செய்திகளை அனுப்பி நீங்கள் கடிதங்களை அனுப்பி நீங்க பல விதங்கள்ல என்னை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். And many of you also send your messages, you call me, you send mails, letters, and also you encourage us. I thank you all in the name of Lord and Savior Jesus. சில வேளை அது சிறிய வார்த்தையா இருந்தா கூட எங்களுக்கு அது பெரிய உற்சாகமா இருக்கிறது. Sometimes it might be very small word, but it is really a great encouragement to us. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you and your families. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பல நாட்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். By the grace of God, we are continuously meditating from the book of Proverbs chapter 3 verses 13 to 20 for many days. இதிலே நாம் முதலாவது ஞானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். First, we are speaking about the importance of wisdom. அது ஏன் மிக மிக அவசியமானது? Why it is very much necessary. அது எவ்வளவு மேன்மையானது? How great it is. பொன் வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் அதனுடைய விலை மேன்மையானது. It is very precious than gold, silver and rubies. அதோடு எதையுமே ஒப்பிட முடியாது. Nothing can be compared with that. அது மாத்திரமல்ல, அது எப்படி தன்னை தேடி வருகிறவர்களுக்கு அது 2 கை நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. And also how it brings down blessings by both the hands to the one who comes seeking. அந்த ஞானத்தின் பாதையிலே நடக்கிறவர்களை எப்படி அது இன்பமான பாதைகளிலே நடக்க பண்ணுகிறது. And also how it is leading the people who come in the path of wisdom to go through the pleasant ways. அது மாத்திரமல்ல, அதனுடைய வழிகளை அதனுடைய பாதைகளை எவ்வளவு சமாதானமா இது நடத்துகிறது. And also how it is leading its path with peace. அந்த ஞானத்தை கண்டடைகிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு வருவதை நாம் கவனித்தோம். We also saw that the people who find this wisdom will have an experience of eating of the tree of life. அது மாத்திரமல்ல, இந்த ஞானத்திற்கு முன்னடையாளமாக நம்முடைய தேவனே நிறுத்தப்படுகிறார். And also our Jesus Christ is being set as an example for this wisdom. அவர் ஞானத்தினால் இந்த பூமியை ஸ்தாபித்து இந்த ஞானத்தினாலேயே அவர் அதை அஸ்திபாரப்படுத்தினார் என்று கவனித்துக் கொண்டிருந்தோம். We also saw that the Lord founded the earth and fixed the earth by his wisdom. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட மெய் ஞானத்தை குறித்து நாம் கவனிக்க ஆரம்பித்தோம். By the grace of God, yesterday we saw from the verse 21 which speaks about true wisdom. மெய் ஞானத்தை என்று கவனிச்சோம். We saw sound wisdom or true wisdom. அப்போ மெய் ஞானம் ஒன்னு இருந்தா பொய் ஞானம் ஒன்னு இருக்கணும். So if there is something called true wisdom, there should be a false wisdom. அப்போ நம்ம நேற்றைக்கு உலக ஞானத்திற்கும் தேவ ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கவனித்தோம். So yesterday we saw the difference between God's wisdom and world's wisdom. நான் சொன்னேன் நேற்றைக்கு உலக ஞானம் என்பது பகுத்து அறியாத ஒரு ஞானம். ஆனால் தேவனுடைய ஞானமோ ஒப்பிட முடியாத அல்லது நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உன்னத ஞானம். Yesterday I told you world's wisdom is an irrational wisdom, whereas God's wisdom is incomprehensible wisdom. நேற்றைக்கு நாம் இன்னொன்றை கவனித்தோம். உலக ஞானம் என்பது ஒரு குறைவான ஞானம், தரத்தில் குறைவான ஞானம். தேவனுடைய ஞானமோ அளவிட முடியாத ஞானம். And next we saw world's wisdom is inferior wisdom, whereas God's wisdom is infinite wisdom. மூன்றாவது நேற்றை கவனித்தோம். உலக ஞானம் என்பது தற்காலிகமான ஒரு ஞானம். தேவனுடைய ஞானமோ முடிவே இல்லாத நிரந்தரமான ஞானம். And third we saw world's wisdom is interim wisdom, whereas God's wisdom is interminable wisdom. Interminable.
டெர்மினேட்டே ஆகாது. அத போல ஒரு விஸ்டம் வந்து தேவனுடைய ஞானம். So it cannot be terminated. Such a kind of wisdom is God's இந்த wisdom. வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் என்னை வாசிக்க வைத்தார். So the Lord made me to read this verse again. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. Proverbs chapter 3 verse 21. என் மகனே, இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion. ரெண்டு காரியம் அங்க இருக்கு. There are two things here. ஒன்று வந்து மெய் ஞானம், One is sound wisdom. ரெண்டாவது வந்து நல்ல ஆலோசனை. The next one is discretion or good counsel. அப்போ ஆலோசனையில கூட நல்ல ஆலோசனைன்னு ஒன்று இருக்குமானா கெட்ட ஆலோசனைன்னு ஒன்று இருக்குன்றத நம்ம மறுக்கவே முடியாது. So therefore we cannot deny if there is something called good counsel, there should be something called bad counsel. அதை தான் நாம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's what we read in Psalm 1 and verse 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். Not walk in the counsel of the ungodly. அப்போ ஆலோசனை கொடுக்கறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் சொல்லிட முடியாது. Therefore whoever gives counsel are not holy people. எல்லாருமே நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. We cannot say everyone who counsels are good counselors. ஆலோசனை யார் கூட கொடுப்பானா துன்மார்க்கன் கூட ஆலோசனை கொடுப்பான். Even wicked and ungodly can also counsel us. அப்போ ஒருவன் துன்மார்க்கனா இருந்து ஆலோசனை கொடுத்தா அவனுடைய ஆலோசனை துன்மார்க்கமா தான் இருக்கும். So if a person is wicked and if he counsels, that will be a wicked counsel. ஒரு குருடன் வந்து இன்னொரு குருடனை வழிகாட்டவே முடியாது. A blind cannot lead another blind. ரெண்டு பேரும் போய் குழியில விழ வேண்டியதுதான். Both will fall into pit. துன்மார்க்கத்துல வாழ்றவன் நல்ல காரியங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுப்பான்? So how can a wicked give counsel for good things? ஒரு குடிகாரன் இன்னொருவனை குடிக்காதன்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பானா? Can a drunkard counsel other person not to drink? சொல்லுங்க பாப்போம். அதனால தான் அவனோட சேராதன்னு போட்டிருக்கு. That's why it says don't acquaint with him. நீ நிச்சயமா இவனோட வழிகளை நீ கற்றுக்கொள்வாய். Surely you will learn his ways. அப்போ ஆலோசனையில கூட தேவன் விரும்புகிறது என்னன்னு சொன்னா நல்ல ஆலோசனையை நீ வந்து உன்னை விட்டு நீ விலக்கவே கூடாது, உன் கண்களை விட்டு விலக்க கூடாது, அதை நீ காத்து கொள்ள வேண்டும். Therefore in counsel also the Lord desires that we should keep this good counsel and that should not depart from our eyes. நாம் ஏற்கனவே ஒரு முறை ஆலோசனையை பற்றி நாம ஒரு தியானத்துல நம்ம கவனித்திருக்கிறோம். We have already meditated about this counsel in another devotion. நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை மிக மிக அவசியமானது. Our counsel is very very essential for our life. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 11:14 வாசிக்கிறோம். And in Proverbs 11:16 we read where there is no counsel people will fall. ஆனால் அநேக ஆலோசகர் இருந்தால் அங்கே சுகம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். And we also read that where there is many counselors there is always a healing. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீதிமொழிகள் 15:22 வாசிக்கும்போது if you read Proverbs 15:22 ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். 15:22 Without counsel purposes are disappointed, but in the multitude of counselors they are established. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீதிமொழிகள் 24:6 வாசிக்கும்போது தமிழ்ல விசேஷமா ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும்னு போட்டிருக்கு. In Proverbs 24:6 it says in multitude of counselors there is safety. தமிழ்ல வந்து ஜெயம் கிடைக்கும். In Tamil it is like there is victory. அப்போ சுகம் கிடைக்கும். There is safety. அப்போ ஆலோசனையினால எண்ணங்கள் வந்து உறுதிப்படும். And because of counsels your purposes are established. ஆலோசனைக்காரரால் ஜெயம் கிடைக்கும். And through counselors you will receive victory. எல்லாருக்குமே ஆலோசனை தேவை. So everyone needs counsel. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல in Romans 11:34 கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்னு இருக்கு. It is written for who has known the mind of the Lord or who has been his counselor. அப்பனா தேவனை தவிர எல்லாருக்குமே ஆலோசனை தேவை. So it means that everyone need counsel except God. ஒருவன் தேவனுக்கு மாத்திரம் தான் யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. So only no person can counsel, only God alone. மற்ற எல்லாருக்குமே என்ன தேவைன்னா ஆலோசனை தேவை. But everyone else need that counsel. ஒருவன் ராஜாவா இருந்தாலும் சரி, அடிமையா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஆலோசனை தேவை. Even if he is a king or even if he is a slave, he need counsel. தகப்பனாவும் இருக்கலாம், மகனாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஆலோசனை தேவை. He might be a father or he might be a son, but they need counsel. முதியோரா இருக்கலாம், அவங்க இளைஞரா இருக்கலாம், ஆலோசனை தேவை. They might be younger or they might be elder, but they need counsel. ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், எல்லாருக்குமே ஆலோசனை தேவை. They might be pastors or they might be believers, but they need counsel. மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசகராக அல்லது ஆசிரியராக இருக்கலாம், அதே வேளையில் கற்றுக்கொள்ளுகிற மாணவனாக இருக்கலாம், ஆலோசனை
இருவருக்குமே தேவை. He might be a counselor who counsels others or a teacher who teaches others, but he needs that counselor as well. ஆனா நம்ம எதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்னா, நாம பெறுகிற ஆலோசனை வந்து நல் ஆலோசனையாக இருக்க வேண்டும், நல்ல ஆலோசனையா இருக்க வேண்டும். But where we should be very careful is that the counsel that we receive should be a good counsel. பாருங்க, யார் வேணாலும் ஆலோசனை கொடுக்கலாம், See, anybody can give counsel, யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம். anybody can preach. ஆனால் பிரசங்கம் பண்றவங்க, ஆலோசனை கொடுக்கறவங்க கொடுக்கிற ஆலோசனை நல்லதா கெட்டதா அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது அவசியம். But it is always necessary to verify and examine whether the one who counsel is good or not. நீங்கள் எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நீங்கள் பொல்லாத ஆலோசகர்களை, துன்மார்க்கருடைய ஆலோசனையில கூட நீங்க சிக்கிட முடியும். If you are not careful about that, then you can be caught in the counsel of the ungodly and wicked. இன்றைக்கு பாருங்க, கையில செல்போன் இருக்கிறவங்க எல்லாருமே மூவி மேக்கரா மாறிட்டாங்க. So today every person who has a mobile phone have become a movie maker. இந்த யூடியூப் வந்ததுல இருந்து பாருங்க, ஃபேஸ்புக் வந்ததுல இருந்து யார் வேணாலும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்ததுனால, யாருக்கெல்லாம் ஒரு செல்போன் ஒரு மைக் இருக்கோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்றைக்கு அவங்க எல்லாம் ஆலோசகரா மாறிட்டாங்க. So just because we have this YouTube and Facebook, right from the time that it came into existence, whoever have a phone and a camera and a mic, they all became counselors. பாருங்க, இந்த விசேஷமா அந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா, especially during the corona time, யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஏராளமான வீடியோஸ் அனுப்பப்பட்டது. there were many videos that were posted in YouTube. நீங்க இத சாப்பிட்டா கொரோனா சரியாயிடும், if you eat this corona will be நீங்க healed, இத குடிச்சா உங்களுக்கு கொரோனா சரியாயிடும், if you drink this corona will be healed. எத்தனை பேர் அதை நம்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? You know how many people believe that? அதுல உள்ள எத்தனை ஆலோசனைகள் எந்த விதமான அங்கீகரிப்பும் இல்லாத, அல்லது அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பகுத்தறியப்படாத எத்தனையோ ஆலோசனைகளை யூடியூப்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பின்பற்றி ஏமாறுறவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. There are many people who followed those counsels because it just came in the YouTube, which is not even verified whether it is good or bad. அப்போ எல்லா ஆலோசனையும் நல்ல ஆலோசனை கிடையாது. Therefore not all counsels are good counsels. நாம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். We should be very careful about it. இதுல நான் ஒரு சில கேட்டகரிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். I will show you few categories in this. இந்த தீமையான ஆலோசனை என்பது முதலாவது சில வேளையில நம்முடைய குடும்பத்திற்குள்ளேயே இருந்து வரலாம். So sometimes this bad counsel or counselors can come within our family. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை பாருங்களேன். 2 Chronicles 22 verses 2 and 4. அகாசியா ராஜா என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரு தாய் அத்தாலியாள் என்று ஒரு தாய் இருந்தாள். So there was a king named Ahaziah and his mother was Athaliah. இந்த அத்தாலியாளை பற்றி நாம் அந்த 22ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, if you read verse 3 of the chapter, துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள்னு பாருங்க. we read for his mother was his counselor to do wickedly. எப்படி இருக்கு? How it is? யார் ஆலோசனை துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்தான்னா வேற யாரும் இல்லை, சத்துரு இல்லை, கூடவே இருந்த தாயே என்ன செய்திருக்கிறான்னா துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்திருக்கு. It was not his enemy who gave this counsel, but it was his own mother who gave his bad counsel to do wickedness. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21 லிருந்து 24 பாருங்களேன். If you read Mark chapter 6 verses 21 to 24. அங்கே ஏரோதியாள் என்று ஒருவள் இருந்தாள். There we can read about Herodias. அந்த ஏரோதியாள் வந்து நியாயம் இல்லாமல் துன்மார்க்கமாக ஏரோதுவுக்கு மனைவியாக மாறுகிறாள். So this Herodias became the wife of Herod in an unjust manner. அப்போ ஒரு நாள் இந்த ஏரோதுக்கு பிறந்த நாள் வந்த பொழுது அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற வேளையில இந்த ஏரோதுக்கு முன்பாக வந்து இந்த ஏரோதியாளின் மகள் வந்து நடனம் ஆடுகிறாள். So on the day of birthday of Herod, this Herodias, who was Herodias' daughter, she came and danced before Herod. ஏரோதுக்கு இதுல ரொம்ப பிரியம் உண்டாயிட்டு, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேரு, ராஜ்யத்துல பாதியை கூட கொடுத்துறேன்னு இவர் குடி போதையில சொல்றாரு. So Herod was very much pleased and he was happy and he said, ask me whatever you want, I will give it to you, even half of my kingdom. இத கேட்ட உடனே இவள் நேரா அவங்க அம்மாட்ட போகிறா. So when she heard it, she went straight to her mother. ராஜா இப்படி சொல்றாரு, எதை வேணாலும் கேட்க சொல்றாரு, நான் என்ன கேட்கட்டும்? See, the king is asking for whatever I can ask for. What can I ask now? 24ஆம் வசனத்துல படித்தீங்கன்னா அவ என்ன சொன்னான்னா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை நீ போய் கேளு. So in verse 24 she said, ask for the head of John the Baptist. யாருங்க இது சொன்னது? Who did say this? சொந்த தாய் சொன்னாள். It is her own mother who said this. அப்போ சில வேளையில குடும்பத்திற்குள்ள இருந்தே பொல்லாத ஆலோசனை வெளியே வரும். So sometimes bad counsels may come within your family. குடும்பத்தார் சொல்ற ஆலோசனை எல்லாம் தெய்வ வாக்கா எடுத்துக்கொள்ள முடியாது. We cannot accept all the counsels of our family members are good counsels. நாம நிதானித்து குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும், ஏன் தாயே ஆலோசனை சொன்னா கூட இது நல்ல ஆலோசனையா என்று பகுத்து பார்த்து எடுத்துக்கொள்ளணும். We have to discern and verify whether it is right or wrong, even if it been given by your mother.
ரெண்டாவது, Second, இந்த பொல்லாத ஆலோசனை என்பது நம்முடைய நண்பர் வட்டத்திலிருந்து கூட வரலாம். second, bad counsels can come within our friendship circles. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்களேன். 1 Kings chapter 12 verses 8 and 9. அங்கே நமக்கு தெரியும் ரெகோபெயாம் என்று ஒரு ராஜா இருந்தான். Here we know about a king named Rehoboam. சாலமோனுடைய மகன். He was the son of Solomon. அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய ராஜ்யத்தையும் சீரழித்து கெடுத்து பிரித்து போட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய சொந்த சிநேகிதர் நண்பர்கள் கொடுத்த ஆலோசனை. It was the advice and counsel of his own friends that actually destroyed and parted his entire kingdom into two. அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்க 8ஆம் வசனத்துல தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபர்னு போட்டிருக்கு. It is written about them as the young men who had grown up with him and who stood before him. யார் இவங்க? Who were they? இவனோடே வளர்ந்தாங்க. He grew up with him. தன்னுடைய சமூகத்திலே வந்து நின்னாங்க. And they stood before him. அவர்களிடத்துல கேட்ட ஆலோசனையினால ராஜ்யமே ரெண்டா போயிருச்சு. Just because he got counsel from them, his kingdom was parted into two. அவனுடைய மகிமையெல்லாம் அவன் இழந்து போனான். He lost all his glory. அவனுடைய வல்லமை இழந்து போனான். He lost his power. அவனுடைய ராஜ்யம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒண்ணா சேரவே இல்லை. His kingdom was not united until the end. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நண்பர்கள்ட்ட வர ஆலோசனையை கூட நாம ரொம்ப ஜாக்கிரதையா நிதானிச்சு தான் எடுக்கணும். So we should handle very carefully even the counsels if come from our friends. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னது கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். Some people will say, see, my friend has told this and it should be always right. ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்களா, அதுதான் தெய்வ வாக்கு. If it is being told by friend, then it is being told by God. என் ஃப்ரெண்ட் அங்க வர சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட் இந்த சப்ஜெக்ட் எடுக்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் படிக்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்க சொன்னாங்க. அதையே பின்பற்றி போய் அநேகர் சில வேளையில நிதானிக்காததுனால முடிவில் தங்களுக்கு வேதனையை சம்பாதித்து கொண்டவர்கள் ஏராளமான பேர். Just because their friends have told, my friend told to do this, my friend told to select this course, my friend told to do this and that, come here or come there. So just because they don't discern or verify whether it is right or wrong, many people have lost their life and destroyed. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பொல்லாதவங்க நான் சொல்லல. So I don't mean that all friends are bad. குடும்பத்தார் எல்லாரும் பொல்லாதவர்கள் நான் சொல்லல. I don't mean all family members are wrong. அது எங்கிருந்து வந்தாலும் அதை நிதானித்து பகுத்தறிந்து வேத வசனத்தோடு ஒப்பிட்டு இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா என்று நாம் நிதானிக்காம நாம் ஆலோசனை எடுத்துக்கொள்வோமானால் அது நமக்கு ஆபத்தாக கூட முடியலாம். No matter wherever it may come from, but unless you verify it, you analyze it and you compare it with the word of God, and if you don't accept it in the way whether it is right or wrong, then it is always bad. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. மூன்றாவது, இந்த தீமையான ஆலோசனை எங்கிருந்து கூட வர முடியும்னு கேட்டீங்கன்னா உலகத்துல பிரபலமானவர்கள் கொடுக்கிற ஆலோசனை கூட சில வேளை மோசமான ஆலோசனையா இருக்கலாம். And third one, bad counsels can also come from people who are famous in this world. 2 சாமுவேல் 16:23 பாருங்க. 2 Samuel 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது. And in those days the advice of Ahithophel was as if one had inquired at the oracle of God. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. So was all the advice of Ahithophel both with David and with Absalom. யார் இவரு? Who was he? அவர் அப்பாவுக்கும் ஆலோசனை கொடுத்தாரு, பையனுக்கும் ஆலோசனை கொடுத்தாரு. He gave counsel to his father and also to his son. அன்றைக்கெல்லாம் அவர் பேசுற பேச்செல்லாம் கேட்டா தேவனுடைய வாயே பேசுறது போல இருந்துச்சாம். Those days when they spoke, it is actually like the Lord himself has spoken through him. ரொம்ப பிரபலமானவர் இவர். He was a very famous person. ஆனா இவருடைய ஆலோசனை மோசமான ஆலோசனையா இருந்ததா பார்க்கிறோம். But we read that his counsel was a bad counsel. தாவீதினுடைய குமாரனாகிய அப்சலோமுடைய வாழ்க்கையை ஒரு சாபக்கேடான வாழ்க்கையாக, தன்னை தண்டனைக்கு நேராகவும் அழிவுக்கு நேராய் கொண்டு போன ஒரு வாழ்க்கையாக மாற பண்ணினதற்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த அகித்தோப்பேல். This Ahithophel was the important reason for the destruction and the perishment of the life of Absalom and to bring a great curse upon his life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். We should be very careful. நமக்கு ஆலோசனை கொடுக்கறவங்க எவ்வளவு பிரபலமா இருக்கலாம். No matter how famous would be people who counsel us. இந்த ஆலோசனை நல்ல ஆலோசனையா, whether it is good counsel, உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து வர்ற ஆலோசனையா, is it really coming from God, இது கர்த்தர் அங்கீகரிக்கிற வார்த்தையா, is it a word that is being acknowledged by God, நிதானிக்க வேண்டும். we have to analyze. நான் எப்பவுமே சொல்வேன், நீங்க யாரையுமே
இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணவே பண்ணாதீங்க. I tell you, no, don't ever do hero worship to anybody. நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையா சொல்றேன். I humbly tell you. நான் சொல்றதுக்காக யாரும் மன வருத்தப்படாதீங்க. And please don't mistake me or நீங்க என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை நீங்க ரொம்ப கனம் பண்றீங்க எனக்கு தெரியும். I know that you honor the words that come from my mouth. கேப்ரியல் அங்கிள் சொல்றாங்களா, பாஸ்டர் கேப்ரியல் பேசுறாரா கரெக்டா இருக்கும். So if it's Pastor Gabriel, then it will be correct. அப்படி நினைக்காதீங்க. Don't think that way. நானே ஆலோசனை கொடுத்து வேதத்துல உங்களுக்கு போதித்தாலும் நீங்க வேதத்தோடு அதை நிதானித்து பாருங்க. So even if I counsel you and if I give word with the word of God, you have to analyze and verify with the word of God. நீங்க என்னுடைய வார்த்தை கனம் கொடுக்கிறது சந்தோஷம். It is really happy when you honor my word. ஆனா அதுல நீங்க மதி மயங்கற கூடாது. But you should not be enticed in that. ஒரு பர்சனாலிட்டி கிளவுட்டை கிரியேட் பண்ணிடாதீங்க. அதாவது இந்த நபர்ட்டந்து வர்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. So don't ever consider that whatever comes from this person would be right. எதை சொன்னாலும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்க வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. So whatever if we say, you have to analyze, compare it with the word of God. பெரேயாவில் இருந்தவங்க அப்படிதான் இருந்தாங்க. That is how people who were in Berea. அவங்க கேட்ட வசனத்தோட வேத வாக்கியங்களை ஒப்பிட்டு பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால முடிவில் நற்குணசாலிகளாக மாறினார்கள்னு பார்க்கிறோம். We read that just because they analyzed and verified with the word of God whatever they heard, they became noble at the end. அதனால நீங்க ஃபேமஸா யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா நம்பிராதீங்க. So if some person is famous, don't just believe them blindly. அதாவது சில பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் ஒருத்தர் வந்துட்டாரா, அப்பா அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க. So there are some people, if a person has appeared on TV, so whatever he says we will do it. யூடியூப்ல நிறைய பேர் அவரை பார்க்கறாங்களா, அவர் வர்ற வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் அப்படியே நம்பிடுவாங்க. So if there are many views for a person in YouTube, then whatever that person says they will believe it. அவர் ஒரு பெரிய பிரபலமான ஃபிகரா இருக்கிறாரா, செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்காரா, அவ்வளவுதான் அவர் சொல்லிட்டாரா, அவர் சொன்னபடியே நான் செய்வேன். So if he is a famous personality or in a celebrity status, then whatever he says I will do it. அதுக்காக பிரபலமாக இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் பொய் நான் சொல்லல. So I doesn't mean to say that whatever the famous people say are not wrong, good. நான் கருத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். I think you can understand the subject. அவங்க எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் எவ்வளவு சிறியவர்களா இருந்தாலும் ஒவ்வொன்றை நீங்க பகுத்து பார்க்காமல், நீங்கள் விசாரித்து அறியாமல், நீங்கள் ஆராய்ந்து நிதானிக்காமல் நீங்க தயவு செய்து எந்த ஆலோசனையும் குருட்டுத்தனமாக பின்பற்றாதீங்க. No matter how great or how small they might be, but whatever counsel they may give, but don't just believe them blindly without examining or analyzing or just searching and inquiring about it. இன்றைக்குள்ள செய்தியை எல்லா வாலிபரும் கேட்டால் ரொம்ப நலமா இருக்கும். And it would be better if all young people would listen to today's counsel. என்னால எவ்வளவு பேர் இதை கேட்க முடியுமோ கேட்டால் நலமா இருக்கும். So it would be better so a maximum number of people could hear to this. ஏனென்றால் அநேகருடைய வஞ்சனையிலிருந்து அவங்க தப்பிக்கப்படுவாங்க. Because they would be delivered from the deceit of many people. சில பேர் இருக்காங்க, சில பேர் ஒரு ஐடல் மாதிரி மாத்திருக்காங்க. Some people have made themselves an idol to many. ஒரு விக்கிரகம் மாதிரி. They have become an idol. அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரா, if that pastor has told, அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரா, that if that prophet has told, அந்த மூவி ஸ்டார் சொல்லிட்டாரா, if that movie star has told, அந்த பிரபலமான பேச்சாளர் சொல்லிட்டாரா, if that famous speaker has told, அவ்வளவுதான், அப்படியே they will fall flat, அப்படியே விழுந்துருவாங்க, நெடுஞ்சான்கடையா விழுந்துரும். They will just fall flat to them. அப்படியே செய்யும். They will do as such. நிதானிக்கிறீங்களா? Are you analyzing? ஆராய்ஞ்சு பார்க்கறீங்களா? Are you examining? வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்களா? Are you comparing it with the word of God? கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறதா என்று ஆராய்ந்து பார்த்தீங்களா? Did you verify whether the word of God is saying this? ரொம்ப முக்கியம். That is very important. நல்லா கவனிங்க. Listen carefully. ஆலோசனையில நல்ல ஆலோசனையை நம்ம பின்பற்றணும். We have to follow good counsel. நல்ல ஆலோசனையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep good counsel. பாருங்க, ஒரு நல்ல ஆலோசகருக்கு ஒரு அடிப்படையான ஒரு சுபாவம் என்னவென்றால், அவர்கள் முதலாவது கொடுக்கிற ஆலோசனையின்படி அவர்கள் முதலாவது வாழ்ந்து காட்டணும். So the best credentials for a good counselor is an exemplary life. நல்லா கவனிங்க. Listen carefully. தனக்கே வேலை செய்யாத ஒன்றை ஆலோசனையாய் சொல்லுகிறவனுடைய ஆலோசனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது take it with a pinch of salt அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நீங்க ரொம்ப நிதானித்து யோசித்து எடுங்க. So if a person says some counsel which he doesn't even follow, then you have to take it with a pinch of salt. நீங்கள் 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கும் போது, if you read 1 Corinthians 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல
நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். Apostle Paul says, "Be followers of me, even as I also am of Christ." எப்படி? How? என்ன பின்பற்றுங்கன்னு தான் சொன்னார். He said, "Follow me." ஆனா எப்படி பின்பற்றுங்கன்னா, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அப்படி பின்பற்றுங்க. But how you are supposed to follow? Follow me like how I follow Jesus Christ. அப்போ நம்ம ஒருவரை பின்பற்றோம் அப்படின்னா நம்ம அவங்கள பார்க்கணும். So if we want to follow someone, we have to see them. எப்படி அவங்கள கவனிக்கணும்னா, அவங்க முதல்ல கிறிஸ்துவை ஒழுங்கா பின்பற்றுறாங்களா? So we have to first identify and observe them whether they are following Christ properly. முன்னால போறவங்க, பெரிய கூட்டம் பின்னால போறவங்க, அத்தனை பேருக்கு பின்னாடி நம்ம போக கூடாது. So just because a person is going before and a large crowd is following them, we cannot follow them. அவங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறாங்களா? Are they following Christ? பேச்ச வச்சு நீங்க மயங்கிறாதீங்க. Don't be enticed by the அவங்களோட words. தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? But how is their personal life? அதை நிதானித்து பின்பற்றுங்க. You have to analyze that and follow them. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. Philippians 3:17 says, சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். Brethren, be followers together of me and mark them which walk so as ye have us to for as an example. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். For many walk, of whom I have told you often, and now tell you even weeping, that they are the enemies of the cross of Christ. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு லட்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Whose end is destruction, whose God is their belly, and whose glory is their shame, who mind earthly things. அப்போஸ்தலனாகிய பவுலே எச்சரிக்கிறாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பின்பற்றுங்க. So even Apostle Paul wants you follow with carefully. சில பேர் வேறு விதமாய் நடந்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராவே வாழ்றாங்க. Because some people walk in other way and they have become the enemies of the cross of Christ. நீங்க அவர்களை இனங்கண்டு எச்சரிப்பார்கள். You have to identify them and be careful. ஏனென்றால் அவர்களுடைய தேவன் வயிறு தான். Because their God is their belly. அவர்கள் இந்த பூமி கடுத்தவைகளையே அவங்க சிந்திக்கிறாங்க. They always mind and think about earthly things. ஆனா அநேகரை தங்களை பின்பற்றுகிறவர்களாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. But they have made many people to follow them. நீங்க அவர்களை ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு பின்பற்று. But you have to follow them very carefully. நான் சொல்லுவேன், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற முடியாததை இன்னொருவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த போதனையை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். So if a person doesn't follow something but he counsels the same to the other person, you have to be very careful about the doctrine. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாவிட்டால் தேவனுடைய வீட்டை எப்படி அவன் விசாரிப்பான்? That's why Apostle Paul said, if someone does not lead his own house well, how can he lead the house of God? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க. Look at our Lord and Savior Jesus Christ. அவர் தைரியமா சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, He said boldly unto his disciples, என்னை பின்பற்றி வாங்க. you follow me. என்னை பின்பற்றி. Follow me. அனுதினமும் அவரை பார்த்தாங்க, அவரை பின்பற்றினாங்க. They saw him every day and they followed him every day. ஒன்றையுமே அவர் மறைத்து வாழல. He did not conceal anything. ஒவ்வொரு காரியத்தையும் தன்னையே அவர் மாதிரியாக வைத்தார். In everything he set himself as an example. தன்னுடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவிட்டு சொன்னாரு, எஜமானாகிய நானே உங்கள் பாதங்களை நான் கழுவுனேன், நீங்களும் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் மாதிரியை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். When he washed the feet of his disciples, he said, as a master I wash your feet, so also you should also wash your feet, and I set an example for that. அதாவது தன்னை போதகர் என்று இயேசு முன்னிறுத்தினது தம்முடைய போதகத்தினால மாத்திரமல்ல, தம்முடைய வாழ்க்கையினாலேயே அதை முன்னிறுத்தினார். So the Lord did not set him as a teacher only by his qualification, but also by the quality of his character. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. If you read 1 Peter 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனா. For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps. என்ன வைத்துட்டு போனாரு? What did he leave behind? மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டை
தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவே வைத்துட்டு போனார். He set an example through his life. அதனால தான் நீங்கள் மத்தேயு 11:29 வாசிக்கும் போது, That's why if you read Matthew 11:29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாரு. so he called all who labor and who are heavy laden, come to me. அதுல அவர் முக்கியமா சொன்ன வார்த்தை என்னன்னா, But what he emphasized நான் there, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். he said, I am meek and lowly in heart, learn from me. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. இந்த 4 சென்டென்ஸை தயவு செய்து எல்லாம் எழுதி கொள்ளுங்க. Everyone write down this 4 sentences. நான் ஸ்கிரீன்லயும் போட சொல்லியிருக்கேன். I asked them to display on screen. Number 1, do not give importance to attire over attitude. ஒருவருடைய குணநலன் அல்லது மனத்தன்மையை விட அவர்களுடைய அலங்காரமான உடைகளை கண்டு கவர்ந்து மயங்கி விழ வேண்டாம். இன்னொரு விதமாய் சொன்னால், ஒருவருடைய சுபாவத்தை பார்க்கிலும் ஒருவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தை வைத்து, வெளித்தோற்றத்தை வைத்து நீங்க அவர்களுக்கா விழுந்துடாதீங்க, அது அதிகமாக கனம் பண்ணாதீங்க. So it means that, in other words, don't give much respect based upon their outer attire or outer appearance over attitude. ரெண்டாவது நான் சொல்லுவேன், don't give importance to beauty over brains. ஒருவருடைய சிந்தனை திறனை பார்க்கிலும் ஒருவருடைய அழகையும் வசீகரத்தையும் அதிகமாக நீங்க மேன்மைப்படுத்தாதீங்க. அவர்களுடைய ஞானம் ரொம்ப முக்கியமே தவிர அழகை வைத்துக்கொண்டு ஒருவரை நீங்க என்ன பண்ணாதீங்க, மேன்மையாக நினைக்காதீங்க. நம்பர் 3, don't give importance to charisma over character. ஒருவருடைய சுபாவங்கள் அல்லது ஒருவருடைய குணத்தை பார்க்கிலும் ஒருவருடைய வசீகரத்திற்கு நீங்க தயவு செய்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வெளியே இருக்கிற புறம்பான அலங்கரிப்பு ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். Outer beautification will perish one day. உண்மையான அலங்காரம் என்பது வெளியில இருக்கிற பொன்னையும் முத்துக்களையும் வெளியில வைத்திருக்கிற அலங்காரமான முடியும் கிடையாது. So true beautification is not the ornaments or other beautify that we do outwardly. வேதம் சொல்லு, இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம். The Bible says the character that is hidden in your heart. So don't give importance to cover over content. வெளியில இருக்கிற தோற்றத்தை அலங்கரிப்பை வச்சுக்கிட்டு கண்டென்ட்டை விட்டுறாதீங்க. The most important thing is content. அதனால தான் இங்கிலீஷில் ஒரு பதம் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அது 2 விதத்துலையும் பொருந்தும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா சில புக் வந்து ரொம்ப அலங்காரமாக இருக்கும், உள்ள ஒரு சரக்கு இருக்காது. Sometimes a book might be very beautiful on the top, the cover will be very beautiful, but there will be no content in it. ஆனால் சில புக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தெரியும், உள்ள வந்து அவ்வளோ முத்துக்களால் நிறைஞ்சிருக்கும். But some books may appear very simple on its cover, but it will have much content in it. ஆகவே தான் எபிரேயர் 13:7 வாசிக்கும் போது, That's why Hebrew 13:7 says, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நன்றாய் நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Remember them which have the rule over you, who have spoken unto you the word of God, whose faith follow, considering the end of their conversation. அதான் இது முக்கியம். என்னன்னா, உங்க போதகர் வந்து கோட் சூட் போட்டிருக்கிறாரா அல்லது அவர் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருக்கிறாரான்றது முக்கியம் இல்லை. It is not important whether your pastor is wearing a dhoti or a coat suit. சில பேர் அப்பா கோட் சூட் போட்டா பெரிய அறிவாளி. So some people consider if a person wears a coat suit, he is much wise. அவர் வேஷ்டி சட்டை போட்டாருன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. Or if he is wearing dhoti, he doesn't know anything. ஒருவர் வந்து கோட் சூட் போட்டு ஒன்றும் தெரியாதவனாகவும் இருக்கலாம், எளிமையாக ஒரு டோத்தியை போட்டுட்டு அவர் வந்து பெரிய ஒரு ஞானியாக பெரிய பக்திமானா இருக்கலாம். A person can wear a coat suit but have nothing in his mind, and at the same time he can wear a veshti or dhoti and he might be much wise person. நீங்க வெளியில இருக்கிற எளிமையோ வசீகரத்தையோ வைத்து தயவு செய்து யாரையுமே கணக்கு பார்க்காதீங்க. So don't ever estimate any person based on the outer appearance of beauty. நீங்கள் இந்த பிரம்மையிலிருந்து வெளியே வந்தாதான் நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்வீங்க. So only if you come out of this mystery, you will actually get the good counsel. கடைசியாக, do not give importance to desirability over dependability. ஒருவர் மேல் உள்ள நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஒருவரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பிரியத்துக்கு இல்லை, நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை சில வேளை ரொம்ப வேதனை உண்டாக்குகிறதாய்
அது ரொம்ப கடினமானதா கூட இருக்கலாம். Sometimes the counsel that they give, they might be harsh and hurting us. ஆனா ஒன்றை மறந்துடக்கூடாது, அது உண்மையா இருக்கா, அது நேர்மையா இருக்கா, அது ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு சொல்லி யோசித்து நிதானித்து பாருங்க. But you have to make sure that it is honest and healthy to you. Let me repeat that. Don't discard a counseling because it is harsh or hurting. Okay, write it down. Don't discard a counsel simply because it is harsh and hurting. But look for whether a counsel is honest and healthy. Some counsels may be very harsh, may be very, very hurting, but in the end, it will be very healthy and it will be the best and the most honest counsel you can ever receive. நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக நேர்மையான மிக ஆரோக்கியமான ஆலோசனை அது இருக்கும். ஆனால் அநேக வேளையில் அந்த நல்ல ஆலோசனை கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் வேதனையாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வைத்து தயவு செய்து எது நல்ல ஆலோசனை என்று நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. Don't choose a counsel based on your emotions. அதனால தான் நீதிமொழிகள் 27:6 வாசிக்கிறோம். That's why Proverbs 27:6 says, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்து இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். Faithful are the wounds of a friend, but the kisses of an enemy are deceitful. ஒரு கவுன்சிலிங்கில் கிராமட்டிக்கல் எரர் இருக்கான்னு சொல்லி தேடாதீங்க. Don't seek for grammatical errors in counseling. சில பேர் சில பிரசங்கம் கேட்கும்போது கூட இலக்கண ரீதியா பேசுறாரா. So even when people listen to sermons, they will see whether he is speaking with grammar. Grammar இருக்கோ இல்லையோங்க, is that preaching genuine? அது நேர்மை உள்ளதா, உண்மை உள்ளதா, நம்பகத்தன்மை உள்ளதா, அதை பாருங்க. தயவு செய்து நீங்க don't fall for the glam and glitter of celebrities. I'm telling you this. சில பேர் ரொம்ப ஹை லாங்குவேஜில் ரொம்ப இலக்கண ரீதியா ரொம்ப அப்படியே இமோஷனலாலாம் பேசுவாங்க. Some people will speak in high language with good grammar and very emotionally. நான் சொல்லுவேன், அதுக்கு நீங்கள் விழுந்துடாதீங்க. Actually, don't fall for that. உங்களுடைய ஆலோசகர், உங்களுடைய போதகரோ, உங்கள் தகப்பனோ, தாயோ, நண்பனோ யாரா கூட இருக்கலாம். It might be your pastor, your parent, or any partner or any friend. உங்களுடைய சொந்த கணவனோ மனைவியா கூட உங்க ஆலோசகராக இருக்கலாம். It might be your own husband or wife who might be a counselor. அவங்க பெரிய பட்டங்களை வாங்கியிருக்கிறாங்களா, ரொம்ப திறமையா பேசுறாங்களா, சாதுரியமா பேசுறாங்களா, இதை வைத்து நீங்க அவங்க ஆலோசனையை தயவு செய்து கணக்கிடாதீங்க. Don't ever estimate their counsel based on their degrees or their qualification or the way, the smartness and the talented way they speak. சில பேர், மம்மி நீங்க சொல்றது ரொம்ப ஓல்டு ஸ்கூல், நாங்கெல்லாம் இப்ப கான்டெம்பரரியா இருக்கோம், நீங்க ட்ரெடிஷ்னலா பேசிட்டு இருக்கீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க நினைச்ச அந்த மாதிரி பேசுறீங்க. இட் டசன்ட் மேட்டர். So some children will say, "Mummy, you are speaking like an old school. That is very traditional. We are very modern, contemporary now." அப்பா எவ்வளவு ஓல்ட் ஸ்கூலா இருந்தாலும் காரியம் கருத்துள்ளதா இருக்கா, அதை எடுத்துக்கோ. So no matter how old school it might be, if that matter is counsel is genuine, you just accept it. ஏங்க இன்னைக்கு நீங்க அறுவை சிகிச்சைக்கு போங்க, ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு போங்க, எப்படி தேடுவாங்க தெரியுமா? No, if you go to a surgery today, how they will seek you? எப்படிப்பட்ட டாக்டரை தேடுவாங்க தெரியுமா? You know what kind of doctors will you find? அவர் எவ்வளவு வருஷம் இதுல திறமையா இருந்திருக்கிறாரு. So how much he is experienced in that? எத்தனை அவர் வெற்றி எடுத்திருக்கிறாரு. How many success he has already achieved? பாப்பாங்க, அவருடைய கனிகளை பாப்பாங்க. They will look at his fruits. அவர்களுடைய வெற்றிகளை பாப்பாங்க. They will look at their success. அதனால சும்மா பெரிய போர்டு போட்டுருக்காங்க அப்படின்றதுக்கு நல்ல ஆஸ்பத்திரின்னு அர்த்தம் கிடையாது. Just because they have a big board doesn't mean that a good hospital. சின்ன போர்டு போட்டுருக்கறனால மோசமான ஆஸ்பத்திரின்னு கிடையாது. At the same time, if it's a small board doesn't mean that it's a very bad hospital. பிரபலமா தங்களை பற்றி ரொம்ப பெருமையா பேசுறவங்கலாம் நல்ல மருத்துவர்களும் கிடையாது, அமைதியா இருக்கிறவங்கலாம் பொல்லாதவர்களும் கிடையாது. People who speak great about themselves are not good doctors, and also people who are very silent and calm are not bad doctors. நீங்க ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். அவங்க கொடுக்கிற எல்லா ஆலோசனையுமே, நீங்க பெற எல்லா புத்திபதிகளுமே முதலாவது ஆலோசனை கொடுக்கிறவருடைய வாழ்க்கையில வேலை செஞ்சிருக்கா. So you should be very careful. All the counsels and advice given by that counselor, you have to analyze whether that has worked out already in their life. ஒரு பழைய கதை சொல்லுவாங்க. There's an old story. ஒரு முறை ஒரு ஊர்ல ஒருவன் போய் தலையில முடி வளர்றதுக்கு
ஒரு அதிசய தைலம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் விற்று கொண்டு வந்தான். So a person was selling in a village, marketing about an hair oil to grow more hair in the head. சொன்னாரா, முடியே இல்லாம நீங்க வழுக்கையா இருந்தா கூட இதை போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ந்துரும். He said even if you are bald and without any hair, if you just apply this oil, you will get hair. அதை நம்பி ஊராரெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. So all the people of that village, they actually got that. பெரிய வியாபாரம் அவனுக்கு நடந்தது. That was a big business for him. ஒரு சிறு பையன் இதை கவனித்து கொண்டே இருந்தான். A small boy was looking at this. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அவர் இப்படி விற்று கொண்டிருக்கும் போது அவன் திடீரென்று பின்னால வந்து அவர் போட்டிருந்த குல்லாவை அவன் எடுத்தான். So at one place, as he was actually making business, he came back and he just took up that skull cap from him. எடுத்தா அவர் தலை முழுசும் வழுக்க. When he saw, his entire head was bald. அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது. That is when everyone understood. ஊருக்கெல்லாம் தைலம் வித்தியாப்பா. You actually sold this hair oil to everybody. இந்த தைலத்தை நீ போட்டா, இந்த எண்ணெயை போட்டா முடியெல்லாம் வளர்ந்துரும்னு சொன்னியே. You told that if you apply this oil, we will have hair. அந்த எண்ணெய் உனக்கே வேலை செய்யலையே. But that did not work out even for you. உனக்கே வேலை செய்யாதது எங்களுக்கு எப்படி வேலை செய்யும்? So when it did not work for you, how can it work for us? ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, நீ கேட்டிருப்பீங்க. So you would have heard this funny story. ஒரு முறை ஒருவன் ஒரு கண் டாக்டர்கிட்ட போனானா. A person once went to an ophthalmologist. சார், எனக்கு எல்லாமே மங்கலா தெரியுது சார், சரியாவே கண்ணு தெரிய மாட்டேங்குது. He said, doctor, I could not see anything, everything is a blur vision, I cannot see anything properly. எனக்கு மருத்துவம் செய்யுங்கன்னு சொன்னானா. Please do some treatment. அதுக்கு அந்த கண் டாக்டர் கேட்டாராம், அதுக்கு எதுக்கு 3 பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டாராம். The ophthalmologist asked him, why 3 of them came for this? வந்த ஒரு ஆளை பார்த்தா டாக்டருக்கே 3 தெரியுது. So even unto doctor it appeared as if 3 person have come. அப்போ அவர் எப்படி மருத்துவம் பண்ணுவாரு? So how will he treat him? அதே போலதான் ஆலோசனைக்காரரை குறித்து நீங்க எச்சரிப்பா இருக்கணும். Similarly, you should be very careful about the counselors. நல் ஆலோசனை தன்னுடைய வாழ்க்கையை நீதியா நடத்தி நன்மையா நடத்துறவங்ககிட்ட தான் நல்ல ஆலோசனை வரும். A good counsel will come from a person who leads an exemplary life and who leads a righteous life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு என்னுடைய தியானத்தை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் எழுதி கொள்ளணும், உங்கள் டைரியில் எழுதி கொள்ளுங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். So before I end today's devotion, I just want to give you something which you can note down and you can share with all your friends. இன்னைக்கு நான் சொன்ன முக்கியமான குறிப்பு எழுத சொன்னேன் பாருங்க, அது எல்லாத்தையுமே தயவு செய்து நீங்கள் முடிந்தா உங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க டைப் பண்ணி டெக்ஸ்டா நீங்க ஷேர் பண்ணுங்க. So even whatever I asked you note down today, if possible you can just type it and send us a text to all your contacts. இப்பொழுது நான் பேச போகிறது ரொம்ப சுருக்கமாக 7 வரிகள்ல. So now I'm going to speak just 7 sentences. நல்ல ஆலோசகர் அப்படின்னு சொல்றவர்களுடைய 7 மறைமுகமான அடையாளங்கள். 7 subtle signs of good counselors. எழுதிட்டீங்களா? Did you write it? நல்ல ஆலோசகருடைய 7 மறைமுகமான அடையாளங்கள். 7 subtle signs of good counselors. சரி, 7 காரியம் எழுதிக்கலாமா? முதல் காரியம், First, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருக்கிறார்களா? how much do they fear God? அவங்க தேவனுக்கு எவ்வளவு பயப்படுறாங்க? How much do they fear God? ஒரு நல்ல ஆலோசகன் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். A good counselor is the one who fears God first. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். Because the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஒருவனை தீமையை விட்டு விலக்கும். Only if you fear God, that will make him to depart from evil. கர்த்தருக்கு பயப்படாத எவ்வளவு பெரிய ஒரு ஆலோசகனா இருந்தாலும் அவனுடைய வார்த்தைகளை குறித்து நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். No matter how great he might be, but if he doesn't fear God, you should be very careful about his words. கர்த்தருடைய நாமத்தை வீணுல வழங்குறவங்க, தேவனை ரொம்ப அசட்டை பண்றவங்க, கடவுளை ரொம்ப துச்சமா பேசுறவங்க, என்னமோ இவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி பேசுறாங்க பாருங்க, 100 அடி தள்ளி நில்லுங்க. So if a person actually speaks or confesses the name of God in vain, or he just despises the Lord as if he considers God as his assistant, you have to be away from him. தேவனை ஒரு சிரிப்பான ஒரு பொருளாக, ஒரு விளையாட்டான பொருளாக, ஏதோ இவர்களுடைய கூட்டாளியை போல வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை அசட்டை பண்ற எந்த ஆலோசகன் இடத்திலேயும் நீங்க சர்வ ஜாக்கிரதையா இருங்க. You should be very careful with such counselors who just despise the name of God, who just consider God as a funny sport, and you have to be very away from them. அவர்கள் கண்ணில் தேவ பயம் இல்லை என்றால் அவங்க தேவனுக்கு நேரா நம்மளை நடத்தவே மாட்டாங்க. If there is no fear of God in their eyes, they will not lead us towards God. நம்மை தீமையை விட்டு விலக்கவே மாட்டாங்க. They will not make us to depart from evil. அவங்க வாயிலிருந்து எவ்வளவு தேன் வடியலாம். No matter how much honey may just flow from their mouth. But if they don't have the fear of God in their eyes, they cannot guide anyone in righteousness. அவ்வளவுதான்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன் தானும் தீமைக்கு விலக மாட்டான், மக்களுடைய தீமையிலிருந்து அவளை விலக்கவே மாட்டான். A person who don't fear God, he himself will not depart from evil and will not help others to depart from evil. Second very important sign of a good counselor, ஒரு நல்ல ஆலோசகனுடைய இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், how do they treat their family? அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் எவ்வாறு நடத்துகிறார்கள்? எழுதிட்டீங்களா? அவருடைய குடும்பத்தை அவங்க எப்படி நடத்துறாங்க? How do they treat their family? ஒரு கனமுள்ள ஒரு மதிப்பிற்குரிய ஒரு கவுன்சிலர் வந்து தன்னுடைய குடும்பத்தின் மேல் அவன் கவனமுள்ளவனாக நல் ஒழுக்கத்தோடு வாழுகிறவனாக இருக்கிறான். A good counselor will be much concerned about his family and live with a disciplined life. குடும்பத்தில் ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள், குடும்பத்தோடு உண்மை இல்லாதவர்கள் நல்ல ஆலோசகராக இருக்க எந்த தகுதியுமே அவர்களுக்கு கிடையாது. A person who is not faithful in his family, who doesn't live a disciplined life in his family, is not eligible to become a counselor. குடும்ப உறவுகளில் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறவர்கள் மற்றவர்களை கட்டுப்பாடோடு வாழ அவங்க ஒரு நாளும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க. A person who don't live with a restriction in a family cannot help or encourage others to live with the restrictions. சொந்த குடும்பத்தில் கனத்தையும் மரியாதையையும் ஒழுக்கத்தையும் தேவ பயத்தையும் காக்காதவர்கள் எந்த விதத்திலையும் நல்ல ஆலோசகராக இருக்கவே மாட்டாங்க. People who don't show the fear of God, a good counsel, or a good way of living in their family, they cannot become good counselors. ஏனென்றால் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்தில் உருவாக்கின first institution வந்து marriage. So the Bible very clearly says the first institution the Lord created in this world is marriage. வேதம் சொல்லுகிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. The Bible says marriage is honorable in all. அந்த திருமணத்தை, அந்த குடும்பத்தை, அந்த விவாகத்தை கனம் பண்ணாத ஒருவன் நல்ல ஆலோசகனாக இருக்கவே முடியாது. A person who doesn't honor that marriage or that life or that family cannot become a good counselor. அவங்க எவ்வளவு பட்டவனா வாங்கியிருக்கலாம், no matter he may have many degrees, அவங்க எவ்வளவு அனுபவசாலின்னு சொல்லலாம், no matter he may say that he is experienced, சொந்த ஃபேமிலியில உண்மை இல்லாதவர்களை நீங்கள் தயவு செய்து நல்ல ஆலோசகர் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. but people who are not faithful in their family, you cannot accept them as good counselors. சில பேர் பார்த்தா தங்களுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, தங்களுடைய மனைவியை அடிப்பாங்க, எல்லா பொல்லாப்பையும் செய்வாங்க, ஊருக்கு வந்து எப்படி குடும்பம் நடத்தணும்னு போதிப்பாங்க. Some people will be separated from their wife, they will beat their wife, they will actually torment their wife, but they will preach others that how you are supposed to live with their wife. அந்த அவங்க வந்து நல்ல ஆலோசனை கொடுக்கவே முடியாது. They cannot give you good counsel. தேவன் கனம் பண்ணினதை அவங்க கனம் பண்ணாதவர்களா இருக்கிறாங்க. They are people who don't honor what God has honored. அவர்களை நீங்க ஆலோசகர் என்ற பட்டியல்ல எடுக்க கூடாது. You cannot add them in the list of counselors. மூன்றாவது, Third, how do they manage fame? புகழ்ச்சியை அவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள்? புகழ்ச்சி, how do they manage fame? how do they manage fame? எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் புகழ்ச்சி வரும். Fame will be in everyone's life. ஆனால் புகழ்ச்சி ஒருவருடைய குணத்தையும் சுபாவத்தையும் அது வந்து மாற்றுமானால், அது கரைப்படுத்துமானால் அவர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல. If this fame change or defile the character of a person, then they are not trustworthy. புகழ் வந்து அநேக வேளையில ஒரு நல்ல டிட்டர்ஜென்ட் மாதிரி. Many times this fame is like a detergent. அதை போட்டு ஒருவரை துவைச்சா அந்த துணி வெளுக்குதா, அந்த துணி சாயம் போகாமல் இருக்கான்றது நல்ல ஒரு டெஸ்ட் அது. So it is a good test to find whether that will wash the dirt or actually it is taking away the color. Will it fade or will continue to retain the color? சிலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் புகழை உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆகிடுவாங்க. Some people will be very colorful, but if you give them that fame, they will fade away. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இவங்க வந்து நிஜமானவங்க கிடையாது, இவங்களுக்குள்ள உண்மையான குணம் அவங்ககிட்ட இல்லை, அவங்க புகழுக்காக மனுஷ புகழ்ச்சிக்காக வாழ்றாங்க. Then you can identify very well that they are not living properly or truly, they just live for the fame of the people. அவங்க வந்து நம்முடைய நற்பெயரை பெறதுக்காக நமக்காக எப்படி வேணா ஆலோசனை மாத்தி சொல்வாங்க. They can give us counsel or change counsels just to be in our good books. கரெக்ட். நம்முடைய நன்மதிப்பையும் நம்முடைய பாராட்டையும் பெறதுக்காக தங்களுக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துடக்கூடாது, தங்களை வந்து நம்மளை அவங்க இழந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சத்தியத்தை கூட புரட்டுவாங்க. They can even change the truth and doctrine just because they don't want to lose us. ஆனால் நல்ல ஆலோசகன் வந்து புகழ்ச்சியை தேடவே மாட்டான். But a good counselor will not seek after fame.
சத்தியத்தை சத்தியமா சொல்லுவான். He will tell the truth as truth. அதனால சிலரை பகைஞரை கூட மாற்ற வேண்டிய சில வேளையில சந்தர்ப்பங்கள் வரலாம். And because of which he may have to make few people as his enemies. சில பேர் அவனை விரோதிப்பாங்க, வெறுப்பாங்க, அவனை கேட்க மாட்டாங்க. Some people will hate him, they will have enmity with him. சில பேர் அவனை விட்டு பிரிஞ்சு கூட போவாங்க. Some people will go separated from him. But an honest counselor வந்து he doesn't want fame out of his counsel. தனக்கு கொடுக்குற ஆலோசனையினால தனக்கு இன்னும் புகழ்ச்சி, இன்னும் பெயர், புகழ் வரணும் அப்படின்றதுக்கு ஆலோசனை கொடுக்குறவனா இருக்கவே மாட்டான். But a good counselor will not be a person who just give counsel for fame. நான்காவது, Fourth, ஒரு நல்ல ஆலோசகனுடைய நான்காவது தன்மை, how do they handle fury? அவங்க கோபத்தை எவ்வாறு கையாளுகிறார்கள்? how do they handle fury? ஒரு நல்ல ஆலோசகன், ஒரு புத்திமான் யார் என்றால் தன்னுடைய கோபத்தை அடக்குகிறவன். A good counselor is the one who controls his anger. ஒரு மூடனுடைய மடியிலே கோபம் குடிகொண்டிருக்கும் என்று வாசிக்கிறோம். He said anger is rested in the bosom of a fool. Fools. ஆமா, anger rests in the bosom of fools. ஒரு ஞானமுள்ள கவுன்சிலர் வந்து கோபத்துக்கு வந்து ஆளாக மாட்டான். A wise counselor will not lose to fury. எல்லாருக்கும் கோபம் வரும். Everyone will get angry. ஆனா கோபம் வந்து ஒருவனை மேற்கொள்ள கூடாது, கோபம் ஒருவனுக்குள்ள குடிகொள்ள கூடாது. But anger should not overcome a person or it should not dwell in a person. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தனிய கடவுள். Let your anger quench before the sun sets. ஆனால் கோபக்காரனாகவே ஒருவன் வாழுகிறான்னா அவன்கிட்ட போய் தோழனாகவும் இருக்காது, அவன்கிட்ட போய் ஆலோசனையும் கேட்காது. But if a person is always hot-headed, you don't get counsel from him, you don't be his partner. சில பேர் வந்து கோபக்காரர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவங்க இருக்காங்க. There are people who receive counsel from people who are very angry and they have just spoiled their life. பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன், I tell to children very lovingly. சில வேளையில சில பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது, ஒரு விதமான ஒரு எரிச்சலும் கோபமும் அவர்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். Sometimes there are parents who we don't know why, but they will be very furious and always angry. நீங்க அவங்க ஆலோசனை போய் கேட்டீங்கன்னா உங்க குடும்பம் நாசமாயிடும். If you get counsel from them, then your family will be spoiled. உண்மையா வருத்தத்தோட சொல்றேன், I tell you with great எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய கணவனை விட்டு பிரிந்து வந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு எந்த பர்சனல் ஆங்கர் கிடையாது, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கோபத்துக்கு வந்து இவங்க ஆலோசனையை கேட்டு 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 தங்கள் கணவனை விட்டு பிரிஞ்சு வந்த எத்தனையோ பெண்கள் எனக்கு தெரியும். I know many women and daughters who have separated from their husband just not because of their personal anger, but because of the counsel of the parents. நான் சொல்கிறது எச்சரிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. Just take it this as a warning. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பிள்ளைங்க நீங்க அப்படி இருப்பீங்களானா உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. If there are any people or any children of this sort, just analyze yourself and see. உங்களுக்கு கோபம் எப்பவுமே தணிஞ்சிருக்கும், நீங்க மன்னிச்சிருப்பீங்க. So your anger would have cooled already, you have already forgiven them. ஆனா அப்பா அம்மாவுடைய கோபம் காரணமே இல்லாம இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். But the anger of the parents, just because of no reason, it is still kindling and it's burning. அது உங்களுடைய குடும்பத்தையே கெடுத்து கொண்டிருக்கலாம். That might be spoiling your entire family. அந்த விஷத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. You don't give room for that poison. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நல்ல கோபக்கார நண்பன்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்காதீங்க. Don't ever get counsel from a very angry friend. அவன் கோபத்துல சொல்லுகிற ஆலோசனைகள் மூடத்தனமாக இருக்கும். His counsel that in anger would be very foolish. எச்சரிப்பாக இருக்க You வேண்டும். should be very careful. ஐந்தாவது, Fifth, ஒரு நல்ல ஆலோசகன் இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஐந்தாவது அடையாளம் என்னன்னா, how do they handle their finances? அவர்களுடைய பொருளாதாரத்தை, பணத்தை எவ்வாறு அவர்கள் கையாளுகிறார்கள்? how do they handle their finances? அவங்க பண ஆசைக்காரராக இருக்கிறார்களா? Are they a lover of monies? அவர்கள் அளவிற்கு அதிகமாக அவங்க வந்து செலவழிக்கிறவர்களா இருக்கிறாங்களா? Or do they lavishly spend? அவர்கள் பேராசை உள்ளவர்களா இருக்கிறாங்களா? Or are they gluttons? greedy பெருந்தீனிகளா இருக்கிறார்களா? Or are they gluttons? இது வந்து வார்னிங் பெல்ஸ் நமக்கு. பணத்தை வந்து சரியாய் கையாளாத அவனுடைய லைஃப் வந்து இன்னொருவனுக்கு நல்ல ஆலோசகனாய் அவனை மாற்றவே மாற்றாது. A person who doesn't handle his finances properly, he cannot become a good counselor to others. ஏன்னா அவங்க ஆலோசனையினுடைய முடிவு எப்படி இருக்கும்னா, எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு லாபம் பார்க்கலாம், இதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனாவே இருக்கும். So because the end of the counsel will be how much we can earn from them, what would be the gain out of that. அவங்ககிட்ட போய் நீதியையும் நீங்க வர்ற நன்மையையும் நீங்க கேட்டீங்கன்னா நீதியை விட்டுருவாங்க, நன்மையை தான் தேடுவாங்க. So if we ask about the righteousness and goodness from them, they will leave this righteousness, they will only seek after goodness. நான் சொல்றது ரொம்ப கருத்தோட நான் சொல்றேன். I'm telling with much moral. அவங்ககிட்ட வந்து நீங்க வந்து
இதுல வர்ற லாபம் என்ன, இதுல வர்ற நீதி என்ன, நியாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதி நியாயம்லாம் இல்லாட்டி பரவாயில்லப்பா, லாபம் என்னன்னு பாருன்னு சொல்லுவாங்க. If we ask them what is the righteousness or just that we get, or what is the profit that we get, they will just ask you to skip that righteousness and choose gain alone. இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நீதியையும் நியாயத்தையும் விற்று போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. So they would be people who are ready to sell this righteousness and just. ஸோ ஒரு நல்ல ஆலோசகன் இதுல எச்சரிப்பா இருக்கணும். அந்த நல்ல ஆலோசனை கேட்கும்போது எச்சரிப்பா இருக்கணும். A good counselor should be very careful in that. When you receive counsel, you should be careful in this. நம்பர் 6, ஆறாவது அடையாளம். The sixth sign. Who are their friends? அவர்களுடைய நண்பர்கள் யார்? அவர்களுடைய நண்பர்கள் யார்? Who are their friends? ஒரு நல்ல ஆலோசகன் என்று ஒருவரை நாம தீர்மானிக்க வேண்டும் என்றால் அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்கள் யாருன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். If you want to decide a person as a good counselor, you have to analyze about his friends around him. தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, இனம் இனத்தோட தான் சேரும். So they will tell birds of the same feather flock together. will flock together. அதான் ஒருத்தர் சொன்னாரு, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை நான் யாருன்னு சொல்றேன்னு. That's why a person, tell me your friend, I will tell you who you are. ஒரு முறை ஒரு போதகர் பேசுறதை நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, 20 ஆண்டுகள் கழித்து நீ எப்படி இருப்பா என்று உன்னை நீ பார்க்க வேண்டுமானால் கண்ணாடியில் போய் பார்க்காது, உன்னால் நீ அதை கண்டுபிடிக்க முடியாது. உன் நண்பனை போய் பார், உன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் நீ இருப்ப. So a pastor once spoke this and I heard this. If you want to know how you will be after 20 years, don't look at the mirror, but just look at your friend. You will be the same as he is. அதாவது நீங்க யாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றீங்களோ, யார் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. So whomsoever you appreciate or whoever will influence you, you will be the same as like that ஒரு person. நல்ல ஆலோசகன்ட்ட நீங்க தேட வேண்டியது, who do they hang out with? யாரோட அவங்க ரொம்ப பழகுறாங்க, யாரோடு ஜோடி சேர்றாங்க, யாரோடு அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க, யார் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க, அவங்க தான் அவங்க. So you can easily identify a good counselor by his friends, who is friends, whom will he hang around, whom he is acquainted with much. கடைசியாக At last, நம்பர் 7, the subtle sign of good counselors. ஏழாவது கடைசி, how much are they faithful in small matters? சிறிய காரியங்கள்ல அவங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. how much are they faithful in small matters? Very important sign to look for in a good counselor. ஒரு நல்ல ஆலோசகர்கள்ட்ட தேட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சின்ன காரியங்கள்ல அவங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. So just you have to find for this sign how much they are faithful in small matters. பாருங்க, someone said, a small thing is a small thing, but faithfulness in small things is a big thing. சின்ன காரியம் தான், ஆனா சின்ன காரியத்துல உண்மையா இருக்கிறது பெரிய காரியம். ஏசு சொன்னார், கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் அவன் அதிகத்துக்கு எப்படி இருப்பான்? அதிகாரியா இருப்பான். Jesus said, if you are faithful in little thing, he will be ruler of many. நம்ம வாழ்க்கையில கொஞ்சத்துல கூட உண்மை உள்ளவர்களை தேடணும். We should always seek for people who are faithful in even small தமிழ்ல matters. சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. சின்ன வார்த்தை, சின்ன கிளைம்ஸ், ஸ்மால் வேர்ட், ஸ்மால் கான்வர்சேஷன், ஸ்மால் ப்ராமிசஸ். டு தே கீப் இட்? அவங்களால அதை உண்மையா இருக்க முடியுதா? அதை காப்பாற்றுறாங்களா? சின்ன வார்த்தையில், சின்ன வாக்குத்தத்தங்களில், வாக்குறுதிகளில் அவங்க உண்மையா இருக்காங்களா? இல்லையா? டோன்ட் ட்ரஸ்ட் them. they are not worthy to be trusted. நம்முடைய வாழ்க்கையில் நல் ஆலோசனை தேவை. We need good counsels in our life. ஆலோசனை என்பது தீமையும் இருக்கு, தீமையான ஆலோசனை, துன்மார்க்கருடைய ஆலோசனையும் இருக்கு. So when you say counsel, there are also wicked and ungodly counsels. நாம நல்ல ஆலோசனையை தேடி போகணும். But we have to seek good counsel. 7 காரியம் சொன்னேன், எப்படி ஒரு நல்ல ஆலோசகனை கண்டுபிடிப்பது. I told you 7 signs to find good counselors. 7 கேள்வி, 7 questions. முதலாவது, First, அவங்க எவ்வளவு தேவனுக்கு பயப்படுறாங்க? how much do they fear God? எவ்வளவு தேவனுக்கு பயப்படுறாங்க? How much do they fear God? இரண்டாவது, Second, அவங்க தங்க சொந்த குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க? how do they treat their family? மூன்றாவது, Third, அவங்க எப்படி புகழ்ச்சியை அவங்க கையாளுறாங்க? how do they manage fame? நான்காவது, Fourth, அவங்க எப்படி கோபத்தை கையாளுறாங்க? how do they handle fury? ஐந்தாவது, Fifth, தங்களுடைய பணத்தை, தங்கள் பொருளாதாரத்தை எப்படி கையாளுகிறாங்க? how do they handle their finances? வேதம் சொல்லுகிறது, இந்த உலக பொருள்ல ஒருவன் உண்மையா இல்லைன்னா
அவன் எப்படி தேவனுக்கு உண்மையா இருக்க முடியும்? The Bible says if a person is not faithful in these worldly things, how can he be faithful to God? ஆறாவது, Sixth, அவருடைய நண்பர்கள் யார்? who are their friends? ஏழாவது, Seventh, அவங்க சின்ன காரியங்கள்ல உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்களா? how much are they faithful in small matters? 7 குணநலன்கள். 7 signs or 7 subtle உங்களுக்கு signs. பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நம்புறேன். I believe that it is useful for you in God. எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யுங்க. So you can do me a small favor. உங்களுக்கு தெரிந்த யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து அது நண்பர்களோ குடும்பத்தாரோ பிள்ளைகளோ பெற்றோரோ போதகரோ யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து இன்றைக்குள்ள இந்த தியானத்தை அனுப்ப முடிஞ்ச வரைக்கும் அனுப்புங்க. நான் சொன்ன இந்த குறிப்புகளை நீங்கள் டெக்ஸ்டாக போட்டு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்கும். So just do me this favor. It might be your friend, your friends, your family, your pastor, or any person, any familiar person you know. Try to send today's devotion to them, share with them. Also, if possible, whatever points I gave you, try to do it as a text and just send them. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. May God bless us. நல் ஆலோசனையை காத்துக்கொள்ள உதவி செய்வாரா. May God help us to keep good counsel. ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறேன். Our Holy Father, we praise you. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to keep sound wisdom and good counsel. இந்த நல்ல ஆலோசனை எங்களை காக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும், எங்களை உயர்த்தட்டும். Lord, let this counsel, good counsel, keep us, lead us and exalt us. ஆண்டவரே, பொய்யான மாயான தீமையான துன்மார்க்க ஆலோசனைகளுக்கு எங்களை தயவு செய்து விலக்கிக் கொள்ளும். Lord, keep us away from this bad counsels of the ungodly and wicked, Lord. ஆண்டவரே, Lord, உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அதற்கு நேராக எங்களை வழி நடத்தும். Lord, lead us towards fulfillment of your will in our life, Lord. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone who have heard this sermon. எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் வாழ கிருபை தார். Give us grace to live with that warning and caution. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. May God கர்த்தரோடு bless you. இருப்பார். 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். We are taking part in this 180 days Bible reading challenge. இன்றைக்கும் நாம வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரம் வரைக்கும். Today's scripture portion is from the book of Acts chapter 1 to 4. தவறாமல் வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள், உற்சாகமா வாசியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Read it with interest and continue to read it, and may God bless you. Praise the Lord.